அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் ப்ராடக்ட்ஸை நீங்களும் உங்க ஏரியாவில் உள்ள சூப்பர் மார்க்கெட்டுக்கு டிஸ்ட்ரிபியூட் செய்ய கால் பண்ணுங்க 9443966765. அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். தமிழ்நாடு கால்நடை பல்கலைக்கழக ஆராய்ச்சி நிலைய வளாகத்தில் மரங்கள் வெட்டி கடத்தப்பட்டிருக்கின்றன. 500க்கும் மேற்பட்ட சந்தன மற்றும் தேக்கு மரங்கள் வெட்டி கடத்தப்பட்டுள்ளதாக புகார் எழுந்துள்ளது. இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராமகிருஷ்ணன். அவரிடம் பேசலாம். வணக்கம் ராமகிருஷ்ணன், இந்த புகார் தொடர்பான முழுமையான விவரம் என்ன? வணக்கம். செங்கல்பட்டு மாவட்டம் கூடுவாஞ்சேரி அருகே உள்ள காட்டுப்பாக்கத்தில் அமைந்துள்ள தமிழ்நாடு கால்நடை மற்றும் விலங்கு அறிவியல் பல்கலைக்கழக ஆராய்ச்சி நிலையத்தில் வணிக ரீதியாக சுமார் 500க்கும் மேற்பட்ட சந்தன மரம் மற்றும் தேக்கு மரங்கள் வெட்டப்பட்டுள்ளதாக புகார் எழுந்துள்ளது. இதில் 40 ஆண்டுகள் பழமையான 200 சந்தன மரங்கள் மற்றும் 300 தேக்கு மரங்கள் வெட்டி கடத்தப்பட்டுள்ளன. ஆராய்ச்சி நிலைய அதிகாரிகள் வழக்கமாக பரிசோதனை செய்த போது இந்த திருட்டு வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. ஜட்ஜ்போகல் எனப்படும் விலை உயர்ந்த சந்தன மரம் சந்தையில் ஒரு டன்னுக்கு சுமார் 3 கோடி ரூபாய்க்கு மேல் விலை போகும் என கூறப்படுகிறது. மேலும் கடந்த 20 நாட்களில் இந்த மரங்கள் வெட்டப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. 600 ஏக்கருக்கும் அதிகமான பரப்பளவு கொண்ட இந்த வளாகத்தில் மதிப்புமிக்க சந்தன மரம் மற்றும் தேக்கு மரங்கள் ஏராளமாக உள்ளன. மேலும் சந்தன மரம் ஒரு டன்னுக்கு 3 கோடி ரூபாய்களும் சந்தன கட்டைகள் ஒரு டன்னுக்கு 2.27 கோடி ரூபாய்க்கு விலை போகும் எனவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் 40 ஆண்டுகள் பழமை வாய்ந்த உயர் ரக சந்தன கட்டைகள் கடத்திய மர்ம நபர்கள் குறித்து செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் வீரப்பன், மாவட்ட அலுவலர் மற்றும் வனத்துறை அதிகாரிகள் தற்போது தீவிரமாக விசாரணை நடத்தி வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி ராமகிருஷ்ணன். அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் ப்ராடக்ட்ஸை நீங்களும் உங்க ஏரியாவில் உள்ள சூப்பர் மார்க்கெட்டுக்கு டிஸ்ட்ரிபியூட் செய்ய கால் பண்ணுங்க 9443966765.